முருகன் எப்படி வளர்ந்தார் தெரியுமா? ஏன் அவருக்கு 6 முகங்கள் வந்தது? இந்த ரகசியம் பலருக்கும் இன்னும் தெரியாது. சிவபெருமானின் தெய்வீக சக்தியிலிருக்கு வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் சேர்ந்து ஒரு அதிசயமான நிகழ்வை உருவாக்கின. அந்த ஒளி ஒரு அழகான தெய்வக் குழந்தையாக உருவெடுத்தது. அதுவே முருகன். இந்த தெய்வக் குழந்தையை 6 கார்த்திகை பெண்கள் கண்டார்கள். அவர்கள் அந்த குழந்தையை மிகுந்த அன்புடன் தங்கள் குழந்தையாக வளர்த்தனர். ஒவ்வொரு பெண்ணும் அந்த குழந்தையின் ஒரு முகத்தை பார்த்து தாய்மையின் பாசத்துடன் கவனித்தனர். அந்த அன்பின் காரணமாக அந்த ஒரு குழந்தை 6 முகங்களுடன் தோன்றியது. அதனால்தான் முருகன் 6 முகன் என்று அழைக்கப்படுகிறார். முருகனின் இந்த 6 முகங்கள் வெறும் தோற்றம் மட்டுமில்லை, அதில் பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு முகமும் ஒரு தெய்வீக குணத்தை குறிக்கிறது. முதல் முகம் ஞானம், 2வது துணிவு, 3வது அன்பு, 4வது சக்தி, 5வது ஒழுக்கம், 6வது தெய்வீகம். சிறுவயதிலேயே முருகன் மிகுந்த ஞானம் கொண்டவர். அவரை பார்த்து பலர் கற்றுக்கொள்ளத் தொடங்கினர். அவரின் அமைதியான சிரிப்பு, அவரின் கண்களில் தெரியும் கருணை, அவரின் உடலில் தெரியும் தெய்வீக ஒளி, இவை அனைத்தும்தான் அவரை ஒரு சாதாரண குழந்தையாக இல்லாமல் ஒரு தெய்வீக சக்தியாகக் காட்டின. அதனால்தான் இன்று வரை முருகன் அறிவின் கடவுள், துணிவின் அடையாளம், அன்பின் உருவம் என்று மக்கள் நம்புகின்றனர். இதுதான் முருகனின் 6 முக ரகசியம். இன்னும் இப்படிப்பட்ட தெய்வ கதைகள் கேட்க வேண்டுமா? அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.